எங்கள் உமார்னா ரமேஷ் பேசுகிறேன். பாருங்கள், எங்கள் ஃப்ரிட்ஜு எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் நான் காயெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் அடுக்கி வைப்பேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பாருங்கள், ஓல்டு காயில் எல்லாம் அப்படியே கவரோடு தான் வைப்பேன் நான். இந்த ஓல்டு காயெல்லாம் இப்படி இருக்குது. இது எல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க காயெல்லாம் உள்ளர வச்சுட்டு அதுக்கு மேலே தான் ஓல்டு காயெல்லாம் எடுத்து வைப்பேன். இப்போ அடுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இஞ்சி, நெல்லிக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் அலம்புறதுக்காக வச்சுருக்கேன். நல்லா அலம்பிட்டேன். இஞ்செல்லாம் ஈரத்தோடு வச்சா நல்லா இருக்காது. இப்படி இந்த மாதிரி பேப்பரில் காய வச்சிங்கன்னா இந்த பாருங்கள், இப்படி எடுத்து காய வச்சிடுறேன். காய வச்சுட்டு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து தனித்தனி பாக்ஸில் போட்டு வைப்பேன். இந்த கிளைமேட்டுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லதுன்னு தாங்க நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். அதையும் அலம்பிட்டு தான் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இந்த பாருங்கள், இந்த டப்பாலாம் வாஷ் பண்ணி காய வச்சு உள்ளர பேப்பரும் போட்டு வச்சுட்டேன். இந்த பேப்பர் போட்டு வச்சுருக்கிறதுல பேப்பரில் காய வச்சேன்ல இஞ்சி, அதையெல்லாம் பாருங்கள் இதில் போடுறேன். எல்லா இஞ்சியும் அதில் போட்டுடுவேன். அப்போ தான் எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். போட்டுட்டு மூடிட வேண்டியது தான். இஞ்சியை ஒரு டப்பா இஞ்சி இப்படி மூடிடணும். ஒரு டப்பா கருவேப்பிலை, ஒரு டப்பா பச்சை மிளகா, இந்த டப்பாவில் கொத்தமல்லி போடணும். இது எல்லாமும் போட்டுட்டு கடைசியாக காமிக்கிறேன் எப்படி அடுக்கி வைக்கிறேங்கிறது. என் ஃப்ரிட்ஜோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரேயில் மேலாப்பில் தயிர் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில். அப்புறம் இந்த கிண்ணமில் புளி போட்டு வச்சுடுவோம், அப்படியே ஊற வச்சு. மேலே பன்னீர். கீழே பாருங்கள், இந்த ட்ரேயில் நான் சொன்னேன் இல்லையா டப்பாலாம் அலம்பி வைப்பேன்னு. கொத்தமல்லி, பேபிகார்ன் வாங்கியிருக்கேன் பக்கோடா போடலான்னு. பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி. இந்த 2 ட்ரேயில் பாருங்கள் கீழே காமிக்கிறேன். தக்காளி இதையும் அலம்பி இதுலேயும் பாருங்கள் பேப்பர், ஏன்னா தூசி போகாமல் இருக்க. நெல்லிக்காய், மாங்காய் நடுப்புற கவரில் காய வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பாருங்கள் பூவு, சாமிக்கு தலைக்கு. இது வந்து டெய்லி சாப்பிட டேட்ஸு. இந்த ப்ரெட்டு வந்து எங்கள் வேலை பார்க்குறவ டெய்லி காஃபிக்கு ப்ரெட்டு கேட்பா, அவளுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள் கீழே வந்து காய் ட்ராயரில் எப்படி எல்லா காயுமே பழைய காயெல்லாம் எடுத்துட்டு மேலாப்பில் வச்சுட்டு புது காயெல்லாம் அடியில் கவர்லேயே போட்டு வச்சுட்டேன். இப்படி தான் நான் அடுக்கி வைப்பேன். இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, ஸோ ஜூஸ் போட்டு குடிக்க இது பாருங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸு, நன்னாரி சர்பத்து, அப்புறம் வினிகர் நான்வெஜ் வாஷ் பண்ணோம். இது வந்து இந்த டெட்ரா பேக் கேன்பெரி ஜூஸு. அப்புறம் பாருங்கள் லெமன் ஜூஸ் கூட நான் இப்படி தான் எலுமிச்சம்பழத்தை சாராக பிழிஞ்சி வச்சிடுவேன் டெய்லி குடிக்கிறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் மளிகை ஜாமான்லாம் கொட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய கீழ் ஃப்ரிட்ஜ். மேலே ஃப்ரிட்ஜில் பாருங்கள் ஃப்ரீசரில் எல்லா மளிகை ஜாமானும் எப்படி இந்த கம்பார்ட்மெண்ட் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் டப்பாலையும் இப்படி தான் இருக்கும் இந்த டப்பா. இந்த டப்பாவில் பாருங்கள் எல்லாம் கடலை ஐட்டம்மு, மசாலா ஐட்டம், ஏன்னா பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி தான் போட்டு வச்சுருப்பேன். இங்கேயும் எல்லாமே இந்த மசாலா ஐட்டம் தான். அப்புறம் பாதாம் பீஸனு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேக்கெட்டை இப்படி கவரோடு
வச்சிடுவேன். கவரோடு வச்சுட்டா நமக்கு யூஸ் பண்ணும்போது எடுத்து டப்பாவில் கொட்டிக்கலாம். இதை பாருங்கள். இப்போ ஃப்ரிட்ஜை மூடிட்டு காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரிட்ஜு மேலே. இந்த ஸ்டிக்கர் வந்து எங்கள் கசின் சிஸ்டர் அவள் பேத்தி பர்த்டே கொடுத்தா, அதை ஒட்டியிருக்கேன். ஃப்ரிட்ஜு மேலே எம்டியாக இருக்க வேணாம், சும்மா ஒரு ஜாடியை ஷோ பீஸாட்ட வச்சுருக்கேன்.